சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குடியிருப்பு பகுதிகளில் ஒரு ஜெப வீடு இந்த மாதிரி, அதாவது ஒரு சின்ன மசூதினா சின்ன இதா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. குடியிருப்பு பகுதினா அது வந்து ரெசிடென்ஷியல், அவ்வளோதான். அதில் வந்து நீ வந்து மசூதியோ இல்லை வந்து சர்ச்சோ எதுவுமே கட்டக்கூடாது என்று கோர்ட் வந்து ஆர்டர் தெளிவாக சொல்லியிருக்கு. அதே மாதிரி இருக்கிற சமயத்தில் இப்போ சென்னிமலையை சுற்றி அங்கங்கே ஜெப வீடு, இந்த இயேசு ஏதாவது ஒன்று பேரை போடுவாங்க, அந்த ஜெப வீடு, இப்படி சின்ன சின்ன வீடு சின்ன சின்ன இதாக வந்து பண்ணுறாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அவன் பாஸ்டர் ஆயிடுறான். நேற்று வரைக்கும் சாராயம் விற்றுருப்பான். இன்றைக்கி வந்து அவர் வந்து திடீர்னு ராத்திரி என்கிட்ட கனவுல வந்து இயேசு சொன்னார், நீ வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உன்னை வந்து இதுவாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு இயேசுவை ஏற்றுக்கிடுவார். இயேசு ஏற்றின உடனே அடுத்து என்னது, சரி இதை வச்சு இயேசுவை வச்சு எப்படி வியாபாரம் பண்ணலாம், வருமானத்தை பண்ணலாம். ஓகே, ஒரு ஜெப வீடை போட்டு இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுட்டு அடிப்பார். அடித்த உடனே ஒரு 4 ஜனம் வரும். வந்த உடனே நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற? 10,000. ரைட், 1000 ரூபாய் கொண்டு கொடு. ஏதாவது தசமபாகம் கொடுக்கணுமா? சொல்லப்போனால் இது வந்து ஜெப வீடுங்கிறதுனா என்னன்னாக்க ஒரு வருமானத்துக்கு உள்ள வழி தான், வியாபாரம் தான். பப்ளிக்காக போட்டுடலாம், இயேசு வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம்.